2024ஆம் ஆண்டுக்கான வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியின் தென் சென்னை மாவட்டம் சார்பில் நேற்றைய தினமானது மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள ஆர்கே மேடம் சாலையில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தென் சென்னை பாராளுமன்ற பொறுப்பாளர் ராஜா தலைமையிலானது இந்த நேற்றைய தினம் மயிலாப்பூர் தொகுதியின் பாராளுமன்ற அலுவலகமானது மூத்த தலைவர் கருநாகராஜன், கரத்தா தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் இந்த அலுவலகமானது நேற்றைய தினம் திறக்கப்பட்டிருந்த நிலையில வணிக ரீதியாக பயன்பாட்டிற்கு என்ற கோவில் இடத்தை வாங்கி அதை அரசியல் கட்சி அலுவலகம் திறந்ததால் அதனை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த காலை நேரில் சென்று ஆய்வு செய்த போது இந்த நிலையில் வணிக ரீதியாக பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக தேர்தல் அலுவலகமானது திறக்கப்பட்டிருந்த நிலையில இதனை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி இன்று காலை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு அதனை உடனடியாக பூட்டி சீல் வைத்தனர். மேலும் கோவில் நிலத்தில் அரசியல் கட்சி அலுவலகம் திறந்து அதற்கு உடனடியாக அதிகாரிகள் சீல் வைக்கப்பட்டு இந்த நிலையில பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பவித்ரா.